எவர் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கிறாரோ அவரே அந்த இடத்திலே கடவுளாக பார்க்கப்படுகிறார். இப்படி புரிஞ்சுக்கலாமே. கடவுள்தான் அந்த மனித ரூபத்திலே வந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அன்னையை வணங்க வேண்டும், தந்தையை வணங்க வேண்டும், குருவை வணங்க வேண்டும். இதை எவர் ஒருவர் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நோக்கி அந்த கடவுளே வந்து சேர்வார் என்பதுதான் இந்த கலியுகத்திலே நமக்கான விதிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு செலுத்தும் பொழுதும் சரி, அந்த அன்பின் வாயிலாகவும் நாம் கடவுளை அனுபவித்து உணர இயலும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடுமையாக தவம் செய்து முனிவர்கள் கடவுளை தரிசித்தார்கள் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. கலியுக தர்மத்தை பொறுத்தவரை தெய்வம் மானுஷ்ய ரூபேனா அப்படின்னு சொல்றார். தெய்வமானது மனித வடிவத்திலேயே காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்றா. இது எப்படி சார் புரியலையே அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லோருக்குமே சொல்லி கொடுத்திருக்கிறார்களே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னே சொல்லிட்டா இல்லையா. முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முன் அறி தெய்வம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முன்னாலேயே இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொன்னா அது அன்னையும் பிதாவும் தானே. பெற்றோரை வணங்க வேண்டும், அதுக்குத்தானே சொல்லியிருக்கா. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே. ஆக தந்தை என்ன சொல்கிறாரோ அதுதான் மந்திரம். தாயார் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோவில் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இது போக நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்திருக்கா இல்லையா. எப்படி சொல்லி கொடுத்திருக்கா? எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்றார். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொன்னா அது ஆசிரியரைத்தானே குறிக்கும். அதற்குத்தானே இப்படி ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா. இந்த குரு என்பவர் தான் பிரம்மா, இந்த குரு என்பவர் தான் விஷ்ணு, இந்த குரு என்பவர் தான் மகேஸ்வரன், இந்த குருதான் சாட்சாத் பரபிரம்மா. ஆக இவர்தான் இந்த உலகத்திலே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா இல்லையா. ஆக இப்படி அன்னையை வணங்க வேண்டும், தந்தையை வணங்க வேண்டும், குருவை வணங்க வேண்டும். இதை எவர் ஒருவர் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நோக்கி அந்த கடவுளே வந்து சேர்வார் என்பதுதான் இந்த கலியுகத்திலே நமக்கான விதிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது போக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா. அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிட்டா. ஆக உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும், சக மனிதர்களிடத்திலே பரஸ்பரம் அன்போடு பழக வேண்டும், யாருக்கும் துரோகம் என்பதை நினைக்க கூடாது, எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்யும் பொழுது அவருடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சி என்பது வரும் அல்லவா. அந்த முகத்திலே தெரியக்கூடிய அந்த மகிழ்ச்சியிலே கூட நாம் இறைவனை காணலாம் அல்லவா. அதைத்தானே இப்படி சொல்லி இருப்பார் பேரறிஞர். எப்படி சொன்னார்? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் சொன்னா இல்லையா. ஆக ஒரு ஏழையினுடைய சிரிப்பிலே கூட நம்மால் அந்த இறைவனை காண இயலும். இப்படி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளும் பொழுதும் சரி, அதே போல மற்ற உயிர்களிடத்திலே அன்பு செலுத்தும் பொழுதும் சரி, அந்த அன்பின் வாயிலாகவும் நாம் கடவுளை அனுபவித்து உணர இயலும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இது போக நம்ம ஒரு கதையை கூட படிச்சிருப்போம் இல்லையா. ஒரு கிருஷ்ண பக்தர் இருந்தாராம். ஒரு மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தர் தன்னுடைய தாயாருக்கும் தந்தையாருக்கும் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். வயதான அந்த தம்பதியர் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய தகப்பனாருடைய காலை அவர் பிடித்து கொண்டே இருக்கிறார் அந்த கிருஷ்ண பக்தர். அந்த நேரத்திலே வாயிலே ஒரு கதவு தட்டும் சத்தம் கேட்டதாம். இவர் இங்கிருந்தபடியே யாரது என்று கேட்கும் பொழுது, நான் தான் கிருஷ்ணன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சாத் அந்த கண்ணபிரானே வாசல்ல வந்து நின்னாராம். அப்படியா, வாரும், சற்று பொறும், நான் எங்க அப்பாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த பணிவிடையை முடித்து விட்டு வந்து உம்மை வரவேற்கிறேன்னு சொன்னாராம். கிருஷ்ணனுக்கோ கோபம் வந்தது போல் நடித்தாராம். என்னது, நான் கடவுளே வந்திருக்கிறேன், இந்த நேரத்திலே நீ உன்னுடைய தந்தையாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமா கேட்டாராம். இருந்தாலும் இவர் சொன்னாராம், நீர் கடவுளே ஆனாலும் என்னுடைய முன்னறி தெய்வம் என்பது என்னுடைய தந்தை தானே, நான் இவருக்கான பணிவிடையை செய்து முடித்து விட்டுத்தான் உம்மை வந்து வரவேற்க இயலும் அப்படின்னே சொன்னாராம்.
அந்த கிருஷ்ண பக்தனினுடைய அவன் தன்னுடைய பெற்றோருக்கு செய்கின்ற அந்த பணிவிடையை மெச்சி சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே அவருக்காக வெளியிலே காத்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற அந்த கதையையும் படிக்கிறோம் தானே. ஆக இதுதான் நிஜம். இந்த கலியுகத்தை பொறுத்தவரை தெய்வாம் மானுஷ ரூபேரா அப்படின்னு சொல்றத மாதிரி யாராவது நமக்கு ஒரு எமர்ஜென்சியில ஹெல்ப் பண்ணும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? கடவுள் மாதிரி காப்பாத்துனாம்பா அப்படின்னு தானே சொல்லுவோம். எப்படி கடவுளை போல அவன் சரியான நேரத்தில் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்கிறோம் தானே. ஆக எவர் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கிறாரோ அவரே அந்த இடத்திலே கடவுளாக பார்க்கப்படுகிறார். இப்படி புரிஞ்சுக்கலாமே. கடவுள்தான் அந்த மனித ரூபத்திலே நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆக இதன் மூலமாக நாம் எதனை தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அக்கால முனிவர்கள் போல் நாம் காட்டிலே சென்று கடும் தவத்தினை செய்ய வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய கடமையை செய்தாலே போரும். கடமையை செய்தால் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளினுடைய கடமை பெற்றோரை போற்றி நடப்பது, ஒரு மாணவனுடைய கடமை ஆசிரியரை போற்றுவது, குருவை வணங்குவது, ஒரு சாமானிய மனிதனினுடைய கடமை மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்துவது. சக மனிதர்கள் மட்டுமல்ல, சக உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஆடு மாடு நாய் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, பறவைகள் உட்பட அந்த உயிரினங்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பின் வாயிலாகவே நாம் கடவுளை கண்கூடாக தரிசிக்க இயலும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.